கோவையில் தாவேக தலைவர் விஜயை பார்க்க வந்த இளம்பெண் மயக்கமடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு 2 நாட்கள் கோவையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 2ஆம் நாள் கூட்டம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் விஜயை பார்க்க வந்த இளம்பெண் மயக்கமடைந்திருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கட்டுக்கிடங்காத கூட்டம் அந்த பகுதியில் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்நிலையில் விஜயை பார்க்க வந்த இளம்பெண் மயங்கி விழுந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, 2வது நாளாக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தரங்கம் SNS கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக சுமார் 8000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் தற்பொழுது இந்த வளாகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் தற்பொழுது அவர் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலில் இருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வரும் வழியில் ஆங்காங்கே ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். காலப்பட்டி ரோடு அவினாசி சாலை வழியாக விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது குறும்பபாளையம் பகுதியில் சத்தியமங்கலம் சாலையில் குறும்பபாளையம் பகுதியில் இந்த கல்லூரிக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த சாலையில் விஜயை காண்பதற்காக ஏராளமானோர் திரண்டிருந்தனர். இந்நிலையில் அங்கு திரண்டிருந்த அவரது ரசிகை ஒருவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு சாலையில் சரிந்து விழுந்தார். இதனை அடுத்து அங்கிருந்த சக பெண்கள் அந்த மாணவி அந்த பெண்ணை தூக்கி அவரை ஆசுவாசப்படுத்திய நிலையில் காவல்துறையினர் உடனடியாக தற்பொழுது அந்த பெண்ணை மீட்டு தற்பொழுது காவல்துறை வாகனத்திலேயே தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார்கள். மயக்கமடைந்த நிலையில் இருந்த அந்த பெண் தற்பொழுது குறும்பபாளையம் அருகே இருக்கக்கூடிய குமரன் மருத்துவமனை என்ற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆங்காங்கே ரசிகர்களும் தொண்டர்களும் திரளாக நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழலில் சாப்பிடாமல் இருந்ததன் காரணமாக மயக்கம் ஏற்பட்டிருப்பதாக அவருடன் இருந்த சக நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே தற்பொழுது அந்த மயக்கமடைந்த பெண் தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல கல்லூரி வளாகத்திலும் இந்த கூட்டத்தின் காரணமாக அங்கிருந்த ஒரு பெண்ணுக்கும் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவரும் தற்பொழுது ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் தற்பொழுது சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். நன்றி குருசாமி, விவரங்களுக்கு.